கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 349வது முறையாக யூடியூபின் வழியாக செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி தலைப்பு மேசியாவின் அடையாளம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மேசியாவின் அடையாளம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முழுமையாய் நீங்கள் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், சத்தியத்துல ஜீவிக்கணும், சத்தியத்துல வாழணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னிடத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, ஐயா, என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் தான், ஃபோன் பண்ணி, சகோதரா நீங்க 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்க மெசேஜ்லாம் பேசுனீங்கன்னாக்கா யாருமே கிறிஸ்தவர்கள் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் டான்ஸு கூத்து இல்லை 1 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ தான் அவங்க பார்க்குறாங்க என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், என் நண்பர்கிட்ட சொன்னேன், இல்லை சகோதரனே, இந்த உலகத்தில் தமிழர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருப்பார்னு சொன்னால் உண்மையான பியூர் கிறிஸ்தவன், உண்மையான பியூர் மனவாட்டி யாராவது இந்த உலகத்தில் இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆத்துமாவது என்னுடைய வீடியோவை முழுசா பார்க்கும், நிச்சயமா பார்க்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய கர்த்தருக்காக நான் உழைக்கிற இந்த உழைப்புக்கு வீண் போகாது. ஒரு மனவாட்டியாவது, ஒரு உண்மையான விசுவாசியாவது என்னுடைய யூடியூபை கண்டிப்பா முழுசா பார்த்து அதை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான சகோதரியே, சகோதரனே, தாய்மார்களே, நண்பர்களே, மனவாட்டிகளே, மனவாட்டி பாஸ்டுகளே, விசுவாசிகளே, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்மையான முழு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த செய்திகளை நீங்க பாருங்க. நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதை முழுசா நீங்க பாருங்க. நீங்க கிறிஸ்துவனா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க மனவாட்டியா இருந்தா நீங்க பாப்பீங்க, நான் நம்புறேன். ஓகே, சரி, நாம் செய்தி கடந்து சொல்லும். நீங்கள் செய்தியை பாருங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மேசியாவின் அடையாளம் என்ன? சரி, நீங்க பாருங்கள், யோவானதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் நீங்கள் 40லிருந்து 49 வரைக்கும் நீங்க முழுசா வாசிங்க. மிக அற்புதமான ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது. நான் சுருக்கமாக வாசிக்கின்றேன். 40ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஓகே, யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்று 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யார்கிட்ட? அந்த சீமோன் கிட்ட போயிட்டு அவனுடைய சகோதரன் அந்திரேயா போயிட்டு, சீமோன், நாங்க மேசியாவை கண்டோம், வா உன்னை கூட்டின்னு போய் நான் மேசியாவை காண்பிக்கிறேன், நம்ம போலாம், நான் உன்னை கூட்டு போறேன் வா அப்படின்னு அந்த அந்திரேயா சொல்றாரு சீமோன் கிட்ட. சரி, இந்த அந்திரேயாக்கு எப்படி தெரியும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க யோவான் ஸ்நானன் ஏற்கனவே பேசுறாரு. நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைபிள்ல. யோவான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து குறித்து பேசும்பொழுது அந்த யோவான்சனுடைய சீடர்கள் தான் இந்த 2 பேருமே. அப்போ இதோ தேவ ஆட்டுக்குட்டி சொல்லும் பொழுது இந்த அந்திரேயா எனப்பட்ட சகோதரன் அவன் கண்டு கொண்டான். அவர் மேசியா என்று கண்டு கொண்டதுனால அங்க சீமோன் கிட்ட போய் சொல்றாரு. உடனே இந்த அந்திரேயா சீமோனை கொண்டு போறாரு. சொன்னான், மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா. இது பைபிளுடைய வார்த்தை வாசிக்கிறேன். பின்பு அவன் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யார? சீமோனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிகினிங்ல இயேசு கிறிஸ்து இங்க அங்க சொல்றாரு, சீமோனை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா, நீ இனி அவங்க தகப்பன் பேரை சொல்லி அப்புறமா அவன் பேரை மாத்துறாரு. இதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுறேன். சரி, இந்த மேசியாவின் அடையாளம் என்ன? மேசியா அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல ஆதியாகமத்திலிருந்து இயேசு வருவதற்கு முன்பாக பழைய தீர்க்கதரிசிகள் எல்லோருமே மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார்கள், அநேக வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார்கள். ஏன்? இந்த மோசஸுக்கு அசிஸ்டன்ட் அந்த இருந்த இந்த தீர்க்கதரிசி அவர் சூரியனை நிப்பாட்டினார். அல்லேலூயா, இல்லையா? உங்களுக்கு தெரியும், சூரியனை நிப்பாட்டினாரு. ஜேசுவா சூரியனை நிப்பாட்டினாரு. இன்னும் அநேக பயங்கரமான, மோசஸ் சமுத்திரத்தையே 2ஆ பிளந்தாரு.
தண்ணீரை ரத்தமா மாற்றினாரு. இப்படி அநேக மிராக்கல்கள் அவர்கள் அந்த நாட்களில் செய்தார்கள். ஆனால் மேசியாவின் அடையாளத்தை அவர்கள் யாருமே செய்யல. இப்போ இன்னைக்கு ஜெனரலா எடுத்துங்களேன், இன்றைக்கு அநேக பேய் பிசாசு துரத்துறாங்க, பிலிசூனியங்கள் எடுக்கிறாங்க, இல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவங்க கூட தீர்க்க தரிசன வரங்களை குறித்து அவங்க பேசுறாங்க நிறைய பேர். ஆனா இன்றைக்கு கூட அநேகர் மேசியாவின் அடையாளத்தை செய்யல. இயேசு கிறிஸ்து வந்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கூட அவரும் மரித்து போன பிணங்களை எழுப்பினாரு, பிணியானிகளை சுஸ்தமாக்கினாரு, பேய் பிசாசெல்லாம் துரத்துறாரு, அநேக முடவைகளை நடக்க வைத்தாரு, குடர்களை வந்து பார்வை அளிக்க வைத்தாரு. இப்படி அநேக அற்புதங்கள் செய்யும்போது கூட இயேசுநாதர் மேசியா என்று அங்குள்ள மக்கள் சொல்லல. இப்போ இந்த யோவான் எழுதின புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 40 அப்படியே நீங்க வாசிக்க போனாக்கா, அதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க போனாக்கா, இயேசுநாதர் மேசியாவின் அடையாளத்தை அப்பதான் அவர் செய்றாரு. அவர் அந்த அடையாளத்தை செய்யும் பொழுது அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. பாத்தீங்கன்னாக்கா, இவர் மேசியா என்று கண்டு கொண்டாங்க. இப்ப அந்திரேயாவை பத்தி நம்ம பார்த்தோம். அந்திரியா அவர் மேசியா என்று பேதுருட்ட கொண்டு போறாரு. உடனே பேதுருடைய தகப்பானுடைய பெயரை சொல்லி பேதுருக்கு பெயரை மாத்துறாரு. அப்போ அங்க மேசியாவின் அடையாளத்தை அவர் செய்யறாரு. அப்புறம் 43ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்பு என்பவனை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்புவை பார்த்து. இந்த பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊரனாகிய பெத்சாயா எனப்பட்ட ஊர்ல அவன் இருக்கிறான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, பாருங்க இங்க பைபிள்ல டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு கேட்டா, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு. உடனே பிலிப்பு வந்து நாத்தான்வேலை பண்ண. ஆனா இது உள்ளடக்கம், உள் ரகசியம், மறைப்பொருள், வெளிப்பாடுகள், இதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இங்க ஷார்ட்டா கர்த்தர் பரிசுத்த அவன் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காரு கேட்டா, உடனே பதில் வருது. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நஸ்ரேத்துருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நஸ்ரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அல்லேலூயா. பிலிப்பு என்ன சொல்றான்? அங்கிருந்து பேசாத, அங்கிருந்து நீ பேசாத, நீ முதல்ல வந்து பார் அவரை வந்து நீ பாரு, அப்புறம் நீ என்ன சொல்றன்னு நீ பார்க்கலாம். நான் பார்த்தேன். அல்லேலூயா. நான் வந்து அவரை நான் பார்த்தேன், மேசியாவை பார்த்தேன். பேதுருக்கு இது மாதிரிலாம் செஞ்சாரு கேள்விப்பட்டேன். நீ வந்து பார், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேசியா, மோசஸ் சொன்னாரே, என்னுடைய இதுல இருந்து, என்னுடைய சன்னதியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று, அவரை நான் பார்த்தேன் என்று அநேக வார்த்தைகளை குறித்து அந்த நாத்தான்வேல் கிட்ட பேசுறாரு. நீ வந்து பாரு. அது போலதான் பிரியமானவர்களே, நான் உங்களை எல்லாம் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, நான் சொல்றத விட நீங்க கேட்காதீங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க படிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நெட்டுல போட்டு பாருங்க எல்லாத்தையும். இவர் சொல்றது உண்மையா அப்படின்னு நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. வேத வாக்கியம் அதுதான் சொல்லுது. வேதம் அதான் சொல்லுது. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதே மாதிரி சரித்திரங்களை குறித்து யாராவது எதனா சொன்னாக்கா, சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இங்க சொல்ற பாருங்க பிலிப்பு, நீ வந்து பாரு முதல்ல. அங்கேயே உட்காந்து நீ பேசினுக்காத, வீட்டுலயே உட்காந்து நீ பேசினுக்காத, உன் சொந்தக்காரன் உன் நண்பர்களுடைய உட்காந்து பேசினுக்காத. நீ முதல்ல ஆராய்ச்சி பண்ணு, அப்போ உனக்கு தெரியும். நீ ஆராய்ச்சி பண்ணல, நீ புக் எடுத்து வாசிக்கல, நீ புக் எடுத்து வாசிக்காம தியானம் பண்ணாம நீ இருந்தினா உனக்கு தெரியாது. 10 பேரை கேட்டினாக்கா 10 பேர் 10 விதமா சொல்லுவான். நீ தனிமையில இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கேளு, கர்த்தர் நிச்சயமா உன் உள்ளத்துல பேசுவார். அப்படி ஆகாயத்துல இருந்து வீட்டுல இருந்து பேச மாட்டாரு. அப்படி பேசுனாக்கா அது சாத்தானது. உன் உள்ளத்துல கண்டிப்பா வார்த்தையானவர் வார்த்தையாய் பேசுவார். ஆகவே பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன். அப்படின்னா நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டேன். இயேசு நாத்தான்வேலை தமிழிடத்தில் வர கண்டு, உடனே இப்போ என்ன பண்றாரு? பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு இயேசு கிட்ட கொண்டு போறாரு. பிலிப்பு இயேசு பார்க்கிறார் நாத்தான்வேலை. இயேசு நாத்தான்வேலை தமிழிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அல்லேலூயா.
கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இயேசுநாதர் சொல்றாரு அந்த நாத்தானுவேலை குறித்து. இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து, இவன் கபடமற்ற உத்தம கிறிஸ்தவன், இவன் கபடமற்ற உத்தம ஊழியக்காரன், இவன் கபடமற்ற உத்தம மனவாட்டி, இவன் கபடமற்ற உத்தம மனவாட்டி பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம். அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுவாரா? ஆனால் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசுநாதர் சொல்றாரு. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். உடனே நாத்தான்வேல் கண்டு கொண்டான். நாத்தான்வேல் சாதாரணமான இல்லைங்க, உத்தமன். அவன் தேவ பக்தி உள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் நாத்தான்வேல். அந்த அந்த இஸ்ரவேல் ராஜாவை, அந்த தேவனுடைய குமாரனை, அந்த மேசியாவை, ஏற்கனவே மோசஸ் சொன்ன, நம்ம என்னுடைய சன்னதியிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாத்தான்வேல், உடனே இயேசுநாதன் அவனை குறித்து பேசுகிறார். மேசியாவின் அடையாளம் அதுதான் நாத்தான்வேல் கண்டு கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இயேசுநாதர் சொல்றாரு, நாத்தான்வேல், உன்னை பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே, எப்போ பிலிப்பு அவனுக்குள் நினைச்சானோ, அல்லேலூயா, அப்பவே நான் உன்னை அறிஞ்சிட்டேன். அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது, அத்தி மரத்தின் கீழே என்ன பண்ணிட்டு இருந்தார்? அத்தி மரத்தின் கீழே நான் உங்களை கேட்கிறேன், அத்தி மரத்தின் கீழே சும்மா அப்படியே யோசனை பண்ணியிருந்தாரா? என்ன பண்ணினார் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், இப்ப கேளுங்க. அத்தி மரத்தின் கீழ் நீ இருக்கும் போதே நான் உன்னை அறிந்தேன் என்று அந்த இயேசுநாதர் சொல்லும் பொழுது, உடனே நாத்தான்வேல், என்னடா நான் எங்கேயோ இருக்கிறேன், நானு அத்தி மரத்தின் கீழ் இருப்பதை கரெக்டா சொல்றாரு, அல்லேலூயா என்று சொல்லி அந்த நாத்தான்வேல் உடனே, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அவன் அறிந்து கொண்டான். பாத்தீங்களா? இப்பதான் இயேசுநாதர் மேசியாவின் அடையாளத்தை அவர் செய்து கொண்டு வந்தார். இங்க பாருங்க, நீங்க யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 4லிருந்து நீங்க 30 வருஷம் வரைக்கும் வாசிக்க, நான் ஷார்ட்டா வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். நான் பெருசா வாசிக்கல, ஏன்னா இந்த சமரியா ஸ்திரியை பத்தி எல்லா பாஸ்டரும் பேசி கொண்டு வருகிறார்கள். அதனால வீடியோல கொஞ்சம் சுருக்கமா பேசினாதான் நல்லா இருக்கும். அதனால நான் சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். சமரியா ஸ்திரியும் இயேசுநாதரும் சந்திக்கிறாங்க. அங்க இயேசுநாதர் சொல்றாரு சமரியா ஸ்திரியை பார்த்து, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். உண்மையை கூறினாள் இயேசுநாதர் கிட்ட, பொய்யெல்லாம் பேசல. அவ உண்மையான ஒரு கிறிஸ்துவ மகள், அவ தேவனை உண்மையா விசுவாசிக்கிறவள். அவள் அங்கே உண்மையை கூறினாள், எனக்கு புருஷன் இல்லை என்று உண்மையை கூறினாள். இன்னைக்கு அந்த சமரியா ஸ்திரியை போல உண்மையை கூறுகிற ஒரு மனவாட்டி இருக்குமா? உண்மையை கூறுகிற ஒரு விசுவாசி இருப்பார்கள்? இன்றைக்கு உண்மையை பேசுகிற ஒரு பாஸ்டர் இருப்பாரா? உண்மையை பேசுகிற ஒரு பாஸ்டர், மனவாட்டி பாஸ்டர், இன்றைக்கு உண்மையை பேசுகிற இந்த சமரியா ஸ்திரியை போல பேசுகிற ஒரு மனவாட்டி பாஸ்டர் எங்கேயாவது இருப்பாங்களா? இவள் உண்மையை சொன்னாள், எனக்கு புருஷன் இல்லை என்று. பாருங்க எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை என்று அவர் சொல்லும் பொழுது, அதற்கு இயேசு அவளை நோக்கி, உனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். எப்படி எனில், இங்க சொல்றாரு, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ரகசியம். நான் உங்களுக்கு ஷார்ட்டா பேசுறேன். அதற்கு முன்னால இயேசுநாதரும் அந்த சமரியாஸ்தரும் ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பாங்க. ஏன் ரொம்ப நேரம் பேசுறாரு கேட்டாக்கா, இயேசுநாதர் அந்த சமரியாவுடைய ஸ்திரீயை அறிந்து கொள்ளும்படியாக, அவளுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படியாக, அவள் இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் இயேசுநாதர் அறிந்து கொள்ளும்படியாக, வகையா இருக்கும்படியாக அங்க பேசும்பொழுது, பேசி முடிச்ச பிறகு அவர் உடனே சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு கேட்டாக்கா, எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இந்த ரகசியத்தை இயேசுநாதர் சொன்ன உடனே அவளுடைய சீக்ரெட் மெசேஜ் பாருங்க, அந்த சமரியா ஸ்திரியுடைய சீக்ரெட் மெசேஜ இயேசுநாதர் சொன்ன உடனே அந்த சமரியா ஸ்திரீ என்ன செய்யற மட்டும் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி,
கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிறவர் நானே என்றார். தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசுநாதர் அவருடைய ரகசியத்தை சொல்லும் பொழுது அவள் இயேசுநாதரை அறிந்து கொண்டார். அவர் மேசியா என்று அறிந்து கொண்டார். அவர் ஒரு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார். எதற்காக இயேசுநாதர் அந்த சமரியா ஸ்திரியை பார்க்க வந்தார் என்று சொன்னால், அந்த சமரியா ஸ்திரீ மேசியா ஒருவர் வருவார் என்று அவள் வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருந்தால், மோசே பேசின தீர்க்கதரிசி வருவார் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், அவள் நம்பி இருந்தால், அவளுடைய எதிர்பார்ப்பை அவள் வீணாக்க கூடாது என்பதற்காக தான் இயேசுநாதர் அந்த சமரியா ஸ்திரியை சந்திக்கும்படியாக, அந்த கிணற்றண்டையிலே அவள் கண்டிப்பா வருவாள் என்று அவர் அறிந்து அவளை சந்திக்கும்படியாக, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, இவ்வளவு காலமா நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நானே அவர் என்று அவளுடைய உள்ளத்தின் ரகசியத்தை, மேசியாவின் அடையாளத்தை இயேசுநாதர் செய்த பொழுது அவள் கண்டு கொண்டாள். இயேசுவை பார்த்து, என் உள்ளத்தின் ரகசியங்களை அத்தனையும் நீர் சொன்னபடினாலே மேசியா ஒருவர்தான் அதை செய்வார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அதை செய்தீர், நீர் மேசியா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஊருக்குள்ளே போய், நான் மேசியாவை கண்டேன், ஒருவரை கண்டேன், கிறிஸ்துவை கண்டேன், அவர் மேசியா தானா, அவர் கிறிஸ்து தானா என்பதை ஊருக்குள்ள போய் எல்லோருக்கும் சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தாள் அவள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவளை சந்தித்தால் ஊரில் இருக்கிற மொத்த மக்களையும் கொண்டு வருவாள் என்று அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அருமையான நண்பர்களே, விசுவாசிகளே, சற்று புரிந்து கொள்ளுங்கள். அங்க சமரியாஸ்தினுடைய ரகசியத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு மேசியா என்று கண்டு கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இன்றைய நாட்களிலே யாராவது செய்திருக்கிறார்களா? சமரியா ஸ்திரீ சொன்னா, என்ன சொன்னா? இவர் ஒரு மேசியா. ஹல்லேலூயா. இப்படிதான் இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணமா ஒரு படத்தை வச்சிருக்கிறேன். இவர்தான் மேசியா என்று அவள் கண்டு கொண்டாள். இவர் செய்த மேசியாவின் அடையாளத்தை இந்த நாட்களில் யாராவது செய்திருக்கிறார்களா என்று நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே கூறுகிறேன், அருமையான பெந்தகோஸ்தின் அருமை நண்பர்களே, நான் ஏஜி சபை விசுவாசி. இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு பெந்தகோஸ்து சபையில நான் போய் கொண்டிருக்கிறேன், மணவாட்டி சபையில போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இன்றைக்கு யாராவது இந்த மேசியாவின் அடையாளத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஒருவரும் செய்யல. ஆனால் வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, அவர் 1965 ஆண்டு வரைக்கும், அவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1909, அவரு ஸ்டார்டிங் பண்ண ஊழியத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1965 வரைக்கும் ஊழியம் செஞ்சார் என்பதை சில ரகசியங்களை நான் படித்திருக்கிறேன். ஒரு நண்பர் எனக்கு ஒரு சில புக்குங்களை குறித்து வாசிங்க பிரதர், நான் உங்க சபை, எங்க சபைக்கெல்லாம் உங்களை அழைக்கல, சும்மா நீங்க வாசிங்க, யூடியூப்ல பேசுறீங்க, நீங்க வாசிங்கன்னு சொன்னாரு. நான் கொஞ்ச நாளே வாசி உங்கள்கிட்ட பல முறை நான் பேசியிருக்கிறேன். அதனால அந்த புக்கை நான் வாசிக்கும் பொழுது அவர் பேசியிருக்கிற வார்த்தைகளை குறித்து உங்களிடத்துல பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் தான் அவரை காண்பிக்க வேண்டும் இன்றைக்கு மக்களிடத்திலே. தினகரன் கூட அவரை குறித்து ஓரளவா பேசிட்டு அவர் மறித்து விட்டார். ஆனால் பகிரங்கமா அவரை குறித்து பேசல. இன்றைக்கு பெந்தகோஸ்து இருக்கிற எல்லா பாஸ்டருமே அவரை குறித்து பேசுவதில் சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் பேசுறது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு நண்பர் கொடுத்ததிலிருந்து நான் இதை பத்தி பேசணும் ஆசைப்படுகிறேன். அவருடைய செய்தியை குறித்து நான் உங்களிடத்தில் படிக்க நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். நான் வாசிக்கின்றேன், தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. பாருங்கள், யோவான் சொன்னதை கேட்டு பின் சென்று 2 பேரில் ஒருவன் போனாங்க அங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கின்றேன். சீமோன் பேதுரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்ததை காண்கிறோம். அப்படிதான் அழைத்தார்கள். அவருடைய இது வில்லியம் பிரென்னாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி புக்கில் இருந்து எடுத்த சில வார்த்தைகள் உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட விசுவாசிகளே, தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் உங்களை மாதிரிதான், நான் வாசித்து அது சில ரகசியங்களை பைபிளுக்கு ஒத்து போறதுனால உங்கள்கிட்ட எடுத்து காண்பிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஓகே. அவனுடைய முதல் பெயர் சீமோன். இயேசு அவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார்.
வேதையுள்ள மனுஷன், படிப்பு அறிவு இல்லாதவன், மீன் பிடிப்பவன், அவனுக்கு அவனுடைய பெயரை கூட கையெழுத்து போட தெரியாது. வேறொரு சபையின் தலைவனாக இருந்தான். அவனுக்கு தான் பரலோக திறவுக்குள் கொடுக்கப்பட்டது. அவன் பெயர் யார், அவன் யார் என்பதையும் அவன் தந்தையின் பெயர் யார் என்பதையும் அவனுக்கு கூறின போது அவன் வியப்படைந்தான் என்று அவர் சொல்றார். அவன் வியப்படைந்தானா பேதுரு. ஓ, என்னுடைய பெயரை சொல்றாரு, எங்க அப்பா பெயரை சொல்றாரு சொல்லி என் பெயரை சொல்றாரு சொல்லி வியப்படைந்தானா. சரி, இங்க பாருங்க, பிலிப்பு என்ற பெயருடைய ஒருவன் இருந்தான். அவன் அந்த மலைக்கு சுற்றி, அதாவது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, இந்த பிலிப்பு நாத்தான்வேலை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கிற பொழுது 15 மைல் தூரம் நடந்து சென்று அவன் இருந்த மலைக்கு போய் அங்க சந்தித்தாராம். 15 மைல் பிரயாணம் செய்து போய் நாத்தான்வேல் என்ற பெயருடைய அவனுடைய நண்பனை கண்டுபிடித்தான். பிலிப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் நாத்தான்வேல். இவன் அவனை கண்டுபிடித்த போது அவன் ஒரு மரத்தின் கீழே ஜெபித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா, பைபிள்ல அவன் மரத்தின் கீழே இருந்தான் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப இங்க பிரண்ணாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, அவன் ஒரு மரத்தின் கீழே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா. அவன் ஜெபத்தை விட்டு எழுந்த போது, ஹலோ பிலிப், உன்னை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் யாரை கண்டுபிடித்தோம் என்பதை வந்து பார். பாருங்க, இப்போ ஹலோ பிலிப், உன்னை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். இப்போ பிலிப் சொல்றாரு, நாங்கள் யாரை கண்டுபிடித்தோம் என்பதை வந்து பார் என்றான். நாங்கள் கண்ட யோசேப்பின் குமாரனாகிய நசரேத்தூர் இயேசுவை வந்து பார் என்றார். அவன் நசரேத்தூரில் இருந்து நன்மையான எதுவும் வர முடியுமா என்று கேட்டான். எந்த மனுஷனும் அவனுக்கு மறுமொழி கொடுக்க கூடாதபடிக்கு மிகுந்த சிறந்த பதிலை பிலிப்பு அவனுக்கு கொடுத்தான். அவன் வந்து நீயே பார் என்றான். அங்கேதான் வழி இருக்கிறது. வீட்டிலேயே இருந்து கொண்டு குறை கூறி கொண்டிருக்கிறீர்கள். போய் கண்டு கொள்ளுங்கள். அதை வேதாகமத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வந்து நீங்களாகவே கண்டு கொள்ளுங்கள். இப்படியாக அவன் முதல் முறையாக இயேசுவின் சமூகத்துக்குள் நடந்து வந்தபோது இயேசு சுற்றுமுற்றும் பார்த்து, இதோ கபடமற்ற இஸ்ரவேலன் என்றார். உடனே அவரை பார்த்து, அவன் ரபி, நீர் என்னை எப்போது அறிவீரே? நான் உம்மை எப்பொழுதாவது காண்பதே இல்லையே. நீர் என்னை காண்பதே இல்லையே. இதுதான் முதல் தடவை. நீர் என்னை எப்போது அறிவீர் என்றான். ஹல்லேலூயா. அவர் பிலிப்பு, உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றான். அப்போது அந்த யூதன், நல்லா கவனிக்கணும், அவர் சொல்றாரு, அப்பொழுது அந்த யூதன் யார? நாத்தான்வேலை பத்தி சொல்றாரு. அப்போது அந்த யூதன் என்ன சொன்னான்? இதோ ஒரு உண்மையான விசுவாசியின் மனப்பான்மை இதோ இருக்கிறது. அவன் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த புத்திசாலி ஆசாரியர்கள், அவர் சொல்றார் தீர்க்கதரிசி, அப்படி அங்க பார்க்கும்போது அவர் மட்டும் இல்ல, அங்க உள்ள அநேக புத்திசாலியான ஆசாரியர்கள் இருந்தாங்களாம். அவன் பெயர்சேப்புல் இவன் குறி சொல்லுபவன் என்றார்கள். யாரை? இயேசுநாதரை பார்த்து, இவன் குரு சொல்லுபவன், இவன் பிசாசு பிடித்தவன், குரு சொல்லக்கூடிய ஆவி உனக்குள் இருக்கிறதுனால்தான் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் அவனுடைய ரகசியங்களை குறித்து இந்த இயேசுநாதர் பேசுகிறார் என்றெல்லாம் அவரை தரகுருவாக புத்திசாலி ஆசாரியர்கள் அந்த நாட்களில் அப்படி பேசினார்கள் என்று வில்லியம் என்பிடம் தீர்க்கதரிசி கூறுகிறார். மனுஷகுமாரனாகிய எனக்கு விரோதமாய் பேசும் உங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் வேறு வார்த்தையில் கூறினால், பரிசுத்த ஆவியானவர் வருகிற ஒரு நாள் வருகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் புக்கை படிச்சது உங்கள்கிட்ட சொல்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வருகிற ஒரு நாள் வருகிறது. அப்பொழுது அவர் இதோ காரியத்தை செய்யும் போது இதற்கு விரோதமான ஒரு வார்த்தையும் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு காலமும் மன்னிக்கப்பட மாட்டாது. வேத வாக்கியம் அவ்வாறு கூறுகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரே வருகிற ஒரு நாள் வருமா? அப்போது அவர் இதோ காரியத்தை மீண்டும் அவர் செய்வார் என்று
தீர்க்கதரிசி கூறுகிறார். சரி, இவர் கூறினது போல மீண்டும் இந்த வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசி செஞ்சிருக்கிறாரா, இல்ல வேற யாரும் செஞ்சிருக்கிறார்? வேற யாருமே செய்யல. ஆனா இந்த வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசி இந்த முதல் வரிகளை இயேசுநாதர் எப்படி அந்த மேசியாவின் அடையாளத்தை செய்தாரோ, அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வில்லியம் மரியம் பிரணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசி அவருடைய புத்தகங்களை நான் வாசிக்கும் போது, என்னுடைய நண்பர் எனக்கு கொடுக்கும்போது, அநேக புத்தகங்களை வாசிக்கும் போது அவரும் மேசியாவின் அடையாளத்தை செய்தார் என்று நான் கண்டேன். ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இங்கே இயேசுநாதர் அழகா மிக அற்புதமாய் பேசிக்கொண்டு வருகிறார் பாருங்க. ஆனால் அங்கே அந்த பாகுபாடும் இல்லை என்று அவளை அறிந்து கொள்ள செய்தார். அவர், நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் நீ என்னிடமே குடிக்க கேட்டிருப்பாய். அப்பொழுது நீ இங்கே முண்டு கொள்ள வராதபடிக்கு உனக்கு தண்ணீரை கொடுக்க வந்திருப்பேன், அல்லது உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்றார். இப்பொழுது கவனிங்கள், அது நேற்றைய இயேசுவாக இருந்தது. அல்லேலூயா. அது நேற்றைய இயேசுவாக இருந்தது. இப்ப பாருங்க, அவர் வில்லியம் பிரணாம் பேசுறார், தீர்க்கதரிசி. அவர் புத்தகத்தில் எடுத்து வச்சுதான் அவங்கள்ட்ட பேசுற. நேற்றைய இயேசுவாக இவர் இருந்தது அந்த சமயராசிட்ட பேசுற அந்த மேசியாவின் அடையாளத்தை செய்யும்போது. இப்பொழுது அவள் என்ன கூறினாள்? சொல்லும் நீர், நீ ஒரு குரு சொல்லுபவரா? இது மனதில் உள்ளதை படித்தவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ பெயர் செல்புல் பிடித்தவன் என்று கூறினார்கள். இல்லை ஐயா, ஐக்கிய நாடுகளில் பாதி பிரசங்கிமார்கள் தேவனை குறித்து அறிந்து வைப்பதை காட்டிலும் அதிகமாக அவள் அறிந்திருந்தாள். அவள் ஒரு வேசியாக இருந்தாள். அதாவது இந்த சமரியா ஸ்திரீ இயேசுவை பார்த்து, நீ ஒரு குரு சொல்லுபவரா, நீ பிசாசு பிடித்தவனா அப்படிலாம் பேசல உடனே. ஆனா அங்கு உள்ள ஆசாரியர்கள் இயேசுவை பார்த்து அப்படி சொன்னார்கள். ஆனா சமரியா ஸ்திரீ கிட்ட இயேசுநாதர் அவருடைய ரகசியங்களை குறித்து பேசும்பொழுது அந்த சமரியா ஸ்திரீ இயேசுவை பார்த்து, நீ பிசாசு பிடித்தவன், நீ குரு சொல்லுபவன், நீ என்னுடைய ரகசியங்களை நீ சொல்ற, நீ குரு சொல்ற ஆவி உள்ள உங்ககிட்ட இருக்குது, அப்படியெல்லாம் அந்த சமரியா ஸ்திரீ பேசலன்னு வில்லியம் மரியம் பிரணாம் சொல்றாரு. அந்த வேசி என்ன செய்யறான்னு கேட்டாக்கா, உடனே நீ மேசியா என்று நான் காண்கிறேன் என்று அவள் கூறுகிறார். பாருங்க, படித்த ஆசாரிகளுக்கும் படிக்காத ஒரு வேசிக்கும் உள்ள ஒரு கருத்தை பாருங்க. அதுதான் தேவன் பாலகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் ஒழிய கல்விமான்களுக்கும் படித்தவர்களுக்கும் அவரை தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது. இங்க வேசி, அந்த சமரியாஸ்திரி ஒரு வேசி. அந்த வேசி, படிப்பறிவு இல்லாத அந்த வேசி, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டார். அவரை பார்த்து, நீ குறி சொல்லுபவன், நீ பிசாசு பிடித்தவன் அப்படியெல்லாம் சொல்லல. புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அங்கே கவனிங்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நாங்கள் சமரியார்கள் என்று அறிவோம். இப்பொழுது அவர்கள் எவ்வாறு கற்பிக்கப்பட்டிருந்தனர் என்பதை கவனியுங்கள். பாருங்கள், மேசியா வரும்போது அவர் இவைகளை எங்களுக்கு சொல்லுவார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் யார்? அது என்னவாக இருக்க வேண்டியதா இருந்தது? மேசியாவின் அடையாளம். என்னவே? அது மேசியாவின் அடையாளம். மேலும் மேசியா வரும்போது நாங்கள் அறிவோம் என்றால், ஆகையால் தான் அவர் அதை அறிவிக்க வேண்டியதா இருந்தது. பார்த்தீங்களா? மேசியா வருவார் என்று அவள் அறிந்திருந்தாள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உள்ளத்தின் ரகசியங்களை அறிவிக்க வேண்டியதா இருந்தது. அவர்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தனர். அவர் வரும்போது அவர் இவைகளை எங்களிடத்தில் கூறுவார் என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் யார்? அவர் சொல்றாரு, உன்னிடம் பேசுகிறவர் நானே. அல்லேலூயா. அதோடு கூட அவர் வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சமாரியர்களும் அந்த விதமாகவே அவர் அறிய பண்ணினார். அந்த விதமாகவே அவர் அறிய பண்ணினார் என்றால், அவர் வரும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இன்றைக்குள்ள புறஜாதியை குறித்து என்ன? ஹல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட கிறிஸ்துவ நண்பர்களே, அவர் சொல்றாரு மிக அற்புதமாக, அதோடு கூட அவர் வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சமாரியார்களும் அந்த விதமாகவே
அவர் அறிய பண்ணினார் என்றால், அவர் வரும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இன்றைக்குள்ள புறஜாதியை குறித்து என்ன? அல்லேலூயா. புறஜாதி விசுவாசிகளே, உங்களை குறித்து என்ன? அந்த சமாரியா ஸ்திரீ இவரை மேசியா என்று கண்டு கொண்டாள் என்று சொன்னால், அவர் மீண்டும் வரும்பொழுது அதே அடையாளத்தை செய்வார் என்று சொன்னால், இன்றைக்குள்ள புறஜாதியை குறித்து என்ன என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். அவர் அந்த விதமாக நடந்து கொண்டு அவரால் மாற முடியாமல் அவர் தேவனாக இருந்து தம்மை தாமே மேசியாவாக ஆக்கும்படியாக அவர் அவர்களுக்கு காண்பித்த அடையாளமாக அது இருக்குமானால், உண்மையான யூதன் அதை விசுவாசித்தான். உண்மையான யூதன் நாத்தான்வேல் அவரை விசுவாசித்தான் மேசியா என்று. இன்றைக்கு உண்மையான மனவாட்டி ஒருத்தி இருப்பாள் என்று சொன்னால், மேசியாவின் அடையாளத்தை வில்லியம் மரியன் பெண்ணாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷன், அல்லேலூயா, இந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை செய்தாரா என்று பார்க்க போனால், அவருடைய சரித்திரத்தில் அநேகம் முதல் வருகையில இயேசுநாதை செஞ்சது போல இரண்டாவது ரகசிய வருகையிலும் அதே அடையாளத்தை மாறாதவராக இந்த காலத்தில் உள்ள புறஜாதிகளுக்கும் அதே அடையாளத்தை இந்த வில்லியம் மரியன் பெண்ணாம் தீர்க்கதரிசியும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அங்க பிரதம் சொல்றாரு, உண்மையான யூதன் அதை விசுவாசித்தான் என்று சொன்னால், உண்மையான மனவாட்டி இந்த பூமியில் இருக்கும் என்று சொன்னால், இவர் யார் என்பதையும் அந்த உண்மையான மனவாட்டி அறிந்து கொள்வாள். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாய் ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். இப்பொழுது அவர் அதே விதமாக நடந்து கொள்ள வேண்டுமானால், அது ஒரு புறஜாதிக்கு முன்பாக ஒருபோதும் செய்யப்படவில்லை என்பதை இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, 71 வாசிக்கிறேன். நமக்கு பெரிய சபைகள் இருப்பதன் காரணத்தினால் அல்ல, அது அடையாளம் அல்ல. நாம் பெரிய சபை எனக்கு இருக்குது, அந்த பெரிய சபை இருந்தாக்கா அது ஒரு அடையாளம் அல்ல என்று சொல்றாரு. மேசியாவின் அடையாளம் என்பது அவர் செய்ததாக நான் இங்கே பேசிக்கொண்டிருப்பது தான் அடையாளம். அல்லேலூயா. நண்பர்களே, அருமையான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, அவர் பேசின சில ரகசியங்களை உங்களிடத்தில் நான் காண்பிக்கின்றேன். பாருங்கள், மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன், படிக்கிறேன். நான் படிச்சதை உங்கள்கிட்ட வாசிக்கின்றேன், கேளுங்க. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை ஒரு நண்பர் எனக்கு கொடுத்தார். அருமையான நண்பர், 2ஆம் பாகம், அதை குறித்து நான் வாசிக்கின்றேன். அப்போது அந்த முகமதியர்கள் அனைவரும் எழுந்து நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்போது இவ்வாறு கூறினார். பரிசுத்த ஆவியானவர் கூறினாராம், இவர் ஊழியம் செய்யும் போது, வில்லியம் மரியன் பெண்ணாம் தீர்க்கதரிசி ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூறினாராம். என்ன கூறினாரு? ஒரு ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. இந்த வில்லியம் மரியன் பெண்ணாம் தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரீ கிட்ட அவர் ஊழியத்துல அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது மேடையில அவர் பேசுறாரு. ஒரு ஸ்திரீ கிட்ட, ஒரு ஸ்திரீயை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? உன் புருஷன் குட்டையான கருத்த மீசையுடைய கனத்த சரீரமுள்ள மனிதன். அதாவது இந்த தீர்க்கதரிசியும் அந்த சகோதரியும் முன்னும் பின்னும் பார்த்ததில்ல. அந்த சகோதரி இவருடைய ஊழியத்துல இவர் மெசேஜ் கேட்க முடியாது வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிகிட்ட இவர் இப்ப பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் என்ன சொல்ற? பரிசுத்த ஆவியானவர் அப்போது இவ்வாறு கூறினாராம். பரிசுத்த ஆவியானவர் இவர் மூலியமாக, உன் புருஷன் குட்டையான கருத்த மீசையுடைய கன சரீரமுள்ள மனிதன். 3 நாட்களுக்கு முன்னர் நீர் ஒரு டாக்டரிடம் போயிருந்தாய். அந்த அம்மா போயிருக்கிறாங்க. அதெல்லாம் இவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலியமா போயிருந்தாய். உனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த மருத்துவர் பெண்களுக்குரிய சோதனையை உன்னிடத்தில் செய்தார். உன்னுடைய கருப்பையில் ஒரு கட்டி இருந்தது என்று அவர் கூறினார். அவள் கீழ் நோக்கி பார்த்து தலை வணங்கி அது உண்மை என்று கூறினாள். இப்பொழுது நீ புதிய ஏற்பாடு வாசிக்கிறாய் என்று கூறுகிறாய். ஆனால் கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து கூறியது போல்
இது உனக்கு தெரியவில்லையா என்று அவர் பேசுகிறார். கூறியது போல் இது உள்ளதாக உனக்கு தெரிகிறதா என்று அவரிடம் கேட்டார். பாத்தீங்களா, எதுக்கு எது ஒப்பிட்டு பேசுறார் பாருங்க தீர்க்கதரிசி. கிணற்றண்டையில சமரியாஸ்திரிகிட்ட என்ன நடந்ததோ, என்ன பேசப்பட்டதோ, அதே மாதிரி இப்போது உன்னுடைய ரகசியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. கவனியுங்கள், இருதயத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வது அது ஒரு மேசியாவின் அடையாளமாக இருக்கிறது. ஜனமே, மணவாட்டியே, ஜனமே, அது சரிதான், சரிதானோ? சபையார் ஆமேன் என்கிறார்களாம். கிணற்றண்டையில் இந்த ஸ்ரீ மேசியா வரும்போது அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வார். எங்களுக்கு தெரியும் மேசியா வருவது என்று அவங்க சொன்னாங்க. அவளுக்கு தெரியுமா மேசியா வருவார் சொல்லிட்டு? இக்காலத்துக்குரிய புறஜாதியாகிய மணவாட்டிக்கு மீண்டும் மேசியா வருவார் என்று தெரியுமா என்பது எனக்கு தெரியாது. சரி, பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட வாசிக்க காண்பிக்கிற பாருங்க. இந்த பாருங்க, அந்த அருமையான ஒரு நண்பர் எனக்கு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துதல் 1ஆம் பாகம், அதுல வாசிக்கின்ற பாருங்க. ஹல்லேலூயா. அவர்கள் நோக்கி பார்க்கையில் என்ன சம்பவிக்கும்? இயேசுவின் 2ஆம் வருகையில் மகிமையில் மேகங்களுடன் அவர் வருகையில் என்ன சம்பவிக்கும்? யூதர்கள் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மற்றும் அது ஒரு புலம்பனின் வேலையாக இருக்க போவதில்லை. அதாவது இயேசு முதல் வருகையில அந்த ஈட்டியால குத்துனவன், அந்த காலத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேக யூதர்கள் இருந்தாங்க. அந்த யூதர்கள் இயேசுவை கடைசி நாட்களை பார்க்கும்போது அழுது புலம்புவார்களாம். தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பென்ஹாம் சொல்றாரு, இவரை மேசியாவாக இந்த படத்துல இருக்கிற மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவரை அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கென உள்ள மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியாரும் அழுது புலம்புவார்கள். இந்த நாளுக்கென உள்ள மேசியாவை, அப்போ அந்த நாளுக்குள்ள மேசியா அவர் என்று சொன்னால் இந்த நாளுக்குள்ள மேசியாவை அவரை காமிக்கிறாரு. அங்குதான் ரகசியம் இருக்குது. மறைப்பொருளாக எப்படி இயேசுநாதர் பேசினாரோ, வில்லியம் மரியன் பென்ஹாம் தீர்க்கதரிசியும் 1600 மெசேஜில அநேக மறைப்பொருளாக தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்குமே தான் மேசியா என்று அவர் கூறவில்லை. ஆனால் மறைப்பொருளாக வார்த்தை பேசப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றாரு கேட்டாக்கா, இக்கால அவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியரும் அழுது புலம்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு என்ன உள்ள மேசியாவாக, அவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியும் அழுது புலம்புவார்கள். அவர்கள் அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவார்கள். எதுக்காக? மேசியா என்று விசுவாசிக்காத ஜனங்கள் அவரைனா முதல் வருகையில அவர் வந்தாரு மேசியா என்று, 2ஆம் வருகையிலும் அவர் இவராக மாறி மேசியாவின் அடையாளத்தை ஏராளமாக வில்லியம் மரியன் பென்ஹாம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வில்லியம் மரியன் பென்ஹாம் தீர்க்கதரிசி மேசியாவின் அடையாளத்தை செய்தபடினாலே அவர் மேசியாவாக திகழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்படி இந்த நாளுக்குரிய ஜனங்கள், அவர் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் அழுது புலம்புவார்கள். அவர்களோடு சேர்ந்து தங்கள் விளக்குகளில் எண்ணெய் பெற்றுக்கொள்ள மறுத்த அந்த சபையாக நித்திரை செய்த புத்தி இல்லாத கன்னிகைகள் அழுது புலம்புவார்கள். அது போல இக்காலத்துக்குரிய மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களும் கூட அழுது புலம்புவார்கள், மேசியா என்று விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் பாருங்கள், வாசிக்கின்றேன். அதன் மற்றொரு பாகம் அவர் 2ஆம் வருகையின் போது நிறைவேறும். ஆமேன். ஹல்லேலூயா. 2ஆம் வருகையின் போது அது நிறைவேறும் என்று அவர் கூறுகிறார். பாருங்கள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர், என்றென்றும் ஜீவிக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லப்படுகிறது. கவனிங்கள், மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதே போல அவருடைய மனவாட்டியும் மேசியாக்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மனவாட்டிகள் இந்த பூமியிலே காணப்படுவார் என்று சொன்னார். எப்படி இயேசு கிறிஸ்து மேசியாவின் அடையாளத்தை செய்தாரோ, எப்படி இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பென்ஹாம் மேசியாவின் அடையாளத்தை செய்தாரோ, இந்த கடைசி நாட்களிலும் கூட மேசியாவின் அடையாளத்தை மனவாட்டிகள் செய்வார்கள். அந்த மனவாட்டிகளை சொல்றாரு, அவருடைய மனவாட்டியும்
மேசியாக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவருடைய மனவாட்டி மேசியாக்கள் என்று சொன்னால் இந்த தீர்க்கதரிசியும் மேசியாவின் அடையாளத்தை செய்தபடியாலே இவரும் ஒரு மேசியா தான். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, வார்த்தை சொல்லியிருந்து பாருங்கள் மிக அற்புதமாக. சகோதரரே பிரென்னாம், நீர் இந்த சபைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட செய்தியாளர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவை தொடர்ந்து அதே அடையாளங்கள் உம்மை தொடர்வதை நாங்கள் காண்கிறோம். உம்மை நன்றாக அறிந்திருக்கிறோம். அங்குள்ள பிலிவர்ஸ், அங்குள்ள ஜனங்கள் வில்லியம் பிரென்னாமை பார்த்து சொல்றார், நாங்கள் உம்மை நன்றாக அறிந்திருக்கிறோம். சிலர் நீர் மேசியா என்று ஏன் நினைக்கிறார்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. ஏனா அவர் மேசியாவின் அடையாளத்தை செய்கிறபடினாலே ஒரு பகுதி அவர் மேசியா என்று கூறப்பட்டது. ஆனால் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இவர் மேசியாவின் அடையாளத்தை செய்ததினாலே மேசியா என்று அழைக்கப்படுகிறார். இக்காலத்துக்குரிய மனவாட்டியும் கூட மேசியாவின் அடையாளத்தை நிச்சயமாய் செய்வாள், அவளும் மேசியா என்று இவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் மேசியாவின் அடையாளத்தை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆகவே இவர் சொல்றாரு மிக அற்புதமாக, தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு காலத்தில் அது மேசியாவின் அடையாளம் இதை இருந்தது என்றால் இரண்டாம் காலத்திலும் அது மேசியாவின் அடையாளமாக இருக்க வேண்டும். மூன்றாம் நான்காம் காலத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் இருக்க வேண்டும் அடையாளமாக. ஏனென்றால் தேவன் மாற முடியாது. மேசியாவாக தேவனாய் இருந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. மிக அற்புதமாக வில்லியம் பிரென்னாம் தீர்க்கதரிசி கூறுகிறார், அவர் என்னவா இருக்கிறார் என்பதுதான் இருக்கிறது. அவருடைய கிருபையினால் நான் அவராக தேவனுடைய குமாரனாக ஆகும்படி அவர் என்னை போல் ஆனார். அதை நீங்கள் கண்டு கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. சில பேர் தான் கண்டு கொண்டிருக்காங்க. சில பேர், நிறைய பேர் சொல்றாங்க தீர்க்கதரிசின்னு. ஆனா அவர் மேசியாவின் ஊழியத்தை செய்தபடினாலே அவர் மேசியா என்று அவர் சரியா நிறைய கண்டுக்கல. இப்ப மேசியா நான் சொன்னாக்கா மனவாட்டி நிறைய சில பேர் கும்பல் இருக்கிறாங்க. ஐயோ, என்னடா அந்த ஜோசப் அவர் போய் மேசியான்னு சொல்றாரு. நான் சொல்லலைங்க, புக்கு சொல்லுது. அவர் ஊழியம் செய்யும் போது அவர் பேசுற வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் படித்துக் கொண்டு காண்பிக்கின்றேன். இக்காலத்துக்குரிய புறஜாதிகளும் அவரை மேசியா என்று அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களோடு முதல் வருகையிலே எப்படி அழுது புலம்புவார்களோ அவர்களோடு சேர்ந்து இந்த மனவாட்டிகளும் அழுது புலம்புவார்கள். ஆகவே இவர் முதல் வருகையிலே மேசியாவின் ஊழியத்தை செய்தார். இரண்டாம் வருகையிலும் 7ஆம் தூதர் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக மேசியாவின் ஊழியத்தை செய்தார். இக்காலத்திலே மனவாட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மனவாட்டி எழும்பும், அவளும் மேசியாவின் ஊழியத்தை செய்வார், அவளும் ஒரு மேசியா என்று இவர் கூறுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே மேசியாவின் அடையாளத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். மேசியாவின் அடையாளத்தை இந்த வில்லியம் மரியன் பிரென்னாம் தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய இந்த மனுஷர் அவருடைய ஊழியத்திலே அவர் செய்தார். இந்த கடைசி நாட்களிலே மனவாட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவளும் செய்வாள், அவளும் ஒரு மேசியா. ஆகவே தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, விசுவாசிகள், வார்த்தையை விசுவாசிகள். இந்த பாஸ்டர் சொல்றாரு, அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஏன் பாஸ்டர் சொல்றாரு, அந்த பிரதர் அப்படி பேசுறாரு, இப்படியெல்லாம் நீங்க பிரதர்களையும் பாஸ்டர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அழுது புலம்புவீர்கள் என்பதை மறக்காமல் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மேசியாவின் அடையாளத்தை இந்த தீர்க்கதரிசி செய்தார். மேசியா என்று அவருடைய வார்த்தை மறைப்பொருளாய் பேசப்படுகிறது. நாமும் மேசியாவின் அடையாளத்தை செய்ய வேண்டும். God bless you பிரியமானே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். இதுல எத்தனை பேர் என்ன பேச போறான்னு எனக்கு தெரியல. God bless you. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.